நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜோஸ்வா டிவி வாசகர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, நம்மோடு இடைபடும்படியாக ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஐயா, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஏற்ற வார்த்தையை கொடுத்து தேவரீர் இந்த வேளையில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஒருவேளை இப்பொழுது சிட்சையை சகிக்கிற நாம் பிற்காலத்தில் அதன் பலனை மகிழும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். தற்காலத்தில் எந்த சிச்சையும் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது அன்பானவர்களே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஒருவேளை வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்து கொண்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கடன் பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதா? கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாவதற்கு உள்ள வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். ஒருவேளை வியாதியின் மத்தியில், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை பெற ஒரு வழியே இல்லையா, எனக்கு ஒரு பிழைப்பு இருக்காதா என்று சொல்லி ஏங்கிய நிலைமையில், வியாதிப்பட்ட ஒரு நிலைமையில் படுக்கையில் வாடி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வியாதியை நீக்கி உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்விகள், போராட்டங்கள், வறுமைகள் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ, அதனால் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? அருமையான சகோதரன் டிஜிஎஸ் அங்கிள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வறுமை, தோல்வி, படிப்பில் தோல்வி, தாயாருடைய வியாதி எல்லாம் அவரை கலங்க பண்ணியது, சோர்ந்து போக பண்ணியது.
வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி அவர்கள் தற்கொலைக்கு நேராக ஓடிய பொழுதுதான் கர்த்தருடைய கண்கள் அவரை கண்டது. தடுத்து நிறுத்தி கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு அவர் மரித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பாடல்கள் மூலமாக அவருடைய வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கும் குணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகிற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் இவ்விதமாக சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமற்றவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார்? 40ஆம் அதிகாரம் 31ஆம் விதமாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் பலன் கொடுக்க பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களை பாடுகள் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறதோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு அருமையான சகோதரன் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவரும் அவருடைய மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தார். எல்லாம் நிறைவேற்றி வருகிறது. திருமணத்திற்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது அவருடைய கரங்களில் பணம் இல்லை. எத்தனையோ இடங்களில் சென்று கடன் கேட்டு பார்த்தார், கிடைக்கவில்லை. அவர் சோர்வோடு தற்கொலை பண்ணி சாவதே மேல் என்று சொல்லி அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு வாகனம் கடந்து வந்தது. அந்த வாகனத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று சொல்லி. அவர் நேரே வீட்டிற்கு வந்தார். அறையை பூட்டினார், முழங்காலை போட்டார், ஜெபித்தார். என்ன நடந்தது தெரியுமா? கதவு தட்டப்பட்டது. அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். இவர் கலங்கிய கண்களோடு இருக்கிறதை பார்த்து, நண்பனை ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது, இவர் காரியங்களை சொல்லும் பொழுது, இதற்காக கலங்கி கொண்டு இருக்கிறாயா? நான் எல்லா காரியங்களையும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி திருமண செலவை முற்றிலுமாக அவரே பொறுப்படுத்தி நடத்தி வைத்தார். அன்பான சகோதரர்களே, அந்த சகோதரனுக்கு உதவி செய்த கர்த்தர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடைப்பட்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான தாசர்கள் கூட சோர்ந்து போன நிலைமையில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் எண்ணாகமம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மோசே, ஆண்டவரே இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு இது மிஞ்சின பாரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், எத்தனையோ அற்புதங்களை கண்ட ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு மன்னா மாத்திரம் போதாது, மாம்ச உணவு வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இவர் உள்ளம் உடைந்தது. என்னை இப்பொழுதே கொன்று போடும், இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார். தேவனை முகமுகமாக தரிசித்த ஒரு தேவ மனிதன் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று தேவனால் அழைக்கப்பட்டவன். மோசேயோ தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அழைக்கப்பட்டவன். ஆனால் இன்று சோர்ந்து போய் என்னை கொன்று போடும் என்று சொல்கிறான். எனக்கு மிஞ்சின பாரம், எனக்கு மிஞ்சின பாரம்.
மோசையை போல மிஞ்சின பாரத்தோடு கூட காணப்படுகிறீர்களோ? சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். பெரிய பர்வதமே, நீ தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் தலைக்கல்லை கொண்டு வந்து விடுவேன், தலைக்கல்லை கொண்டு வருவேன், நீ சமபூமியாவாய். தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் மிஞ்சின பாரத்தில் இடைபடும் பொழுது கர்த்தர் உங்கள் பாரங்களை எல்லாம் எடுத்து போடுவார். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். வேத வசனத்தை வாசித்து தியானியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக, உங்கள் பாரத்தையெல்லாம் நீக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆண்டவரே என்னை கொண்டு விடவும், நான் இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லது என்று சொல்லி அங்கே ஒரு மனிதன் எலியா தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வந்த ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பதாக மிகவும் பணிந்து நடக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் கட்டளையிட வானம் அடைக்கப்பட்டது. திரும்பமாக கட்டளையிட வானம் மழையை பொழிந்தது. இத்தனை வல்லமையுள்ள ஒரு மனிதன் ஒரு இயேசபேலின் வார்த்தைக்காக பயந்து அந்த வார்த்தைகள் காயப்படுத்தினபடினால, போதும் கர்த்தாவே, நான் இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லது என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறார். அங்கே கர்த்தர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கட்டளையிட்டார். எழுந்து போ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுந்து போக முடியாது கட்டளையிடுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் யாரோ ஒரு எதிராளியின் வார்த்தைகளுக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும். எலியாவை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எலியா ஒரு அக்கினியை கொண்டு வந்த தேவதாசன்தான். வாழ்க்கையில் சோர்வு தற்கொலை, நான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எத்தனை பேர் இன்றைக்கு உங்களை காயப்படுத்தும் வார்த்தைகளினால், குடும்பத்திலேயோ உறவினர்களோ காயப்படுத்தும் வார்த்தைகளினாலே நான் இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லது என்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? எலியாவை தேற்றின தேவன், பலப்படுத்தின தேவன், அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவது அல்ல. நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களா? நீங்கள் உடைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை உடைப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும், அவர் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, உருவாக்குகிறார். உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உபத்திரங்கள் வருகிறதா, துன்பங்கள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, அவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவர் உடைக்கப்படுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கிற தேவன் அல்ல, கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்னை அதிகமாக நெருக்குகிறது. அது மாத்திரமல்ல, நான் பணி செய்கிற இடத்துல இருக்கிற ஓனர் பேசுகிற கடினமான வார்த்தைகள் என்னை உடைக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன், சகோதரி, உங்களை உடைப்பதற்கல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். யார் உங்களை உடைத்தார்களோ, யார் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உடைக்கப்பட்ட நிலைமையில் யாரும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு, யார் கண்களுக்கு முன்பதாக உடைக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம்
எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி அநேக உபத்திரவங்களை அனுபவித்த தீர்க்கதரிசி. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சொல்லுகிறார், நான் இப்போ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன, கர்ப்பத்திலே வெளிப்படாமல் போனால் என்ன என்று சொல்லி தன்னை குறித்து சலித்து போகிற ஒரு நிலைமையில் காணப்படுகிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறார். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லது என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், உங்களை தாயிலும் மேலான அன்பு கொண்ட ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து கொண்டு போகிற ஒரு சர்வ வல்லமுள்ள ஒரு தகப்பன். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரி சகோதரனே, ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை தந்து உங்களை உயர்த்த போகிறார். பூமியில் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு முடியாத சூழ்நிலையில் உணவில் விஷத்தை கலந்து சாப்பிடுவதற்காக கதவை பூட்டிவிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். கதவு தட்டப்பட்டது. ஒரு அருமையான சகோதரன் வந்தார்கள், சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள், பேசினார்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வாருங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்தது, புதிய வாசல்கள் உருவானது. கடனை அடைப்பதற்குரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். தற்கொலை திட்டம் நீக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கண்ணீரோடு கவலையோடு சோர்ந்து போன உள்ளத்தோடு இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களான்னு சொன்னால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மோசேயை பலப்படுத்தின கர்த்தர், எலியாவை பலப்படுத்தின கர்த்தர், ஒரு எரேமியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சோர்வை நீங்க பண்ணுவார். ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் கூட சுவாமி, ஒருவேளை சோர்வோடு ஐயோ நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறார்களோ, தேவனே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் செய்யும்படியாய், அவர்களுடைய சோர்வை நீக்கி அவர்களை பலப்படுத்தும்படியாய் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் ஐயா அவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்காக சிலுவையில் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினீர் என்பதை நினைத்தலும் ஐயா. நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியாய், பயங்கரமான ஆபத்துகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய், வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய், கண்ணீரிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரியவர் ஐயா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஐயா பிள்ளைகளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகோவை ஆண்டவரே அந்த அக்கினி சூழலில்
இருந்து பாதுகாத்த தேவன், தப்புவித்த தேவன். பிள்ளைகளையும் விடுவிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். பிள்ளைகளை சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக, பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாக, ஆண்டவரே தேற்றுகிற தேவனாக, பிள்ளைகளை நடத்துகிற தேவனாக, கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரைக்கடை வாங்க. நமது நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.